வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேச போகின்ற தலைப்பு இலங்கையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களையும் இளைஞர்களையும் நேரடியாக தொடுகிற ஒரு விஷயம்தான். ஏன் இவ்வளவு இளைஞர்கள் இலங்கையை விட்டு வெளிநாடு போகிறார்கள்? இன்று ஒரு பள்ளி மாணவரிடம் நீங்கள் போய் கேட்டாலும் சரி, ஒரு பல்கலைக்கழக மாணவரிடம் நீங்கள் போய் கேட்டாலும் சரி, அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞரிடம் நீங்கள் கேட்டாலும் சரி, பலருடைய கனவு ஒன்றுதான், எப்படியாவது வெளிநாடு போக வேண்டும். ஆஸ்திரேலியாவோ அல்லது கனடாவோ இங்கிலாண்டோ நியூசிலாண்டோ அல்லது ஐரோப்பிய நாடுகள், இன்று பலருடைய எதிர்கால கனவு இந்த நாடுகளை சுற்றி தான் இருக்குது. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இலங்கை இளைஞர்கள் வெளிநாடு போக வேண்டும் என்று நினைப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன? என்னோட பார்வையில் இதற்கு ஒரு காரணம் மட்டுமில்லை, பல காரணம் இருக்குது. முதலாவது காரணமாக பார்த்தா பொருளாதார பாதுகாப்பு. இன்றைக்கு ஒரு இளைஞன் இவ்வளவு கடினமாக உழைச்சாலும் மாத சம்பளத்தில் எல்லா செலவுகளையும் சமாளித்து எதிர்காலத்துக்காக சேமிப்பது எளிதான விஷயம் இல்லை என்று பலர் உணர்கிறார்கள். ஒரு வீடு வாங்க வேண்டும், அல்லது ஒரு கார் வாங்க வேண்டும், அல்லது திருமணம் செய்து ஒரு குடும்பத்தை அமைக்க வேண்டும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். இந்த கனவுகள் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்குது. ஆனால் நான் இங்கே இருந்தால் இந்த கனவுகளை எவ்வளவு விரைவாக அடைய முடியும் என்ற கேள்வி பலருடைய மனதில் எழுகுது. அதனால தான் வெளிநாடு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது காரணம் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி. இன்றைய இளைஞர்கள் பட்ட படிப்பை முடிக்கிறார்கள். சிலர் இன்ஜினியர்கள், சிலர் ஐடி துறையில் படித்தவர்கள், சிலர் கணக்காளர்கள், சிலர் ஆசிரியர்கள். ஆனால் அவர்கள் படித்த துறையிலே வேலை கிடைக்க வேண்டும் என்பது எல்லா நேரத்திலும் நடப்பதில்லை. சில நேரங்களில் கிடைக்கும் வேலைகளும் அவர்களுக்கும் படித்ததற்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போது அவர்கள் நினைப்பது, வெளிநாட்டுக்கு போனால் என் திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்குமோ? இந்த நம்பிக்கையும் அவர்களை வெளிநாட்டை நோக்கி தள்ளுது. மூன்றாவது காரணமாக நான் பார்க்கிறது குடும்பத்துடைய எதிர்காலம். இலங்கையில் பல இளைஞர்கள் தங்களுக்காக மட்டும் உழைப்பதில்லை. அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அவர்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம், இந்த பொறுப்புகளையும் சுமந்துதான் அவர்கள் வாழ்கிறார்கள். அதனால நான் வெளிநாடு போய் நல்ல வருமானம் ஈட்டினால் என் குடும்பத்தின் வாழ்க்கையே மாறிவிடும் என்று பலரிடம் இந்த எண்ணம் இருக்கிறது. இந்த எண்ணத்தில் தவறில்லை. ஒரு குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பது ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனால் இன்னொரு காரணத்தையும் நாம் மறக்க முடியாது. நம்முடைய நண்பர் வெளிநாடு போயிருக்கிறார், ஒரு உறவினர் வெளிநாடு போயிருக்கிறார், அவர் வீடு கட்டியிருக்கிறார், கார் வாங்கி இருக்கிறார், குடும்பத்திற்கு உதவி செய்கிறார். இதை நாங்கள் பார்க்கும்போது நானும் முயற்சி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள வருவது இயல்பு தான். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டும். நாங்கள் பார்க்குற இந்த ஒரு வெற்றி முழுமையான உண்மையா, அல்லட்டி அதில் ஒரு பகுதி மட்டும்தான் எங்களுக்கு காட்டப்படுகிறதா? ஏனென்றால் இன்று வெளிநாட்டை பற்றி எங்களுடைய எண்ணத்தில் உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிப்பது சோஷியல் மீடியா தான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக் இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை அழகாக காட்டுகின்றன. ஆனால் அவை காட்டுவது தான் அந்த முழு வாழ்க்கையா, அல்லட்டி வாழ்க்கைன்ற சில அழகான தருணங்களைத்தான் அவையில் சோஷியல் மீடியாவில் காட்டினமா என்றதை நாங்கள் விரிவாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த காணொலியை கிளிக் பண்ணுங்க, அங்கே சந்திப்போம்.